என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லேஅவுட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ட்ரைனேஜ் போட்டு தான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் நம்ம ட்ரைனேஜ் போட்டு விற்கக்கூடிய லேஅவுட்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் ட்ரைனேஜ் இல்லாமல் இருக்கக்கூடிய லேஅவுட்டுக்கும் ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 986 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39%. இங்கே ரெண்டு நான் ஒன்று சொன்னேன்னா சும்மா சொல்லணும்னா அங்கே பாருங்கள் இருக்கிறத தானே எங்கே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க வசந்த் என்னென்னமோ சொல்கிறாருன்னு. நம்ம ஒன்றுத்தையும் நான் பார்க்கும்பொழுது அதை நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறதுனால தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். நம்ம சும்மாலாம் சொல்கிறது கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோம்பேட்டில் ரெலா ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட், நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். முக்கியமாக குரோம்பேட் இந்த காய்டாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மொத்தம் இருக்கக்கூடிய 8 யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங். அந்த ரெண்டுத்தையுமே தான் இந்த வீடியோவில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு நான் சுற்றி காமிக்க போகிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SPR பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற டேரக்டாக பில்டருடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க டேரக்டாக பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களோட எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை குரோம்பேட்டில் நாகப்பா நகர், சங்கர் நகர் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. சங்கர் நகர் அப்படின்ன உடனே பொம்மல் சங்கர் நகர்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட் நாகப்பா நகரில் இருக்கக்கூடிய சங்கர் நகர். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கர் நகர் இங்கேயும் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்டிவிட்டி இருக்குங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜிஎஸ்டியிலேருந்து. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சரணா ஸ்டோர்ஸுக்கு ஆப்போசிட் போத்தீஸ் ரோட் வழியாகவும் நீங்கள் வர முடியும். அப்படி வந்தீங்கன்னா 1.1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து வரும்பொழுது நம்ம குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு ஒட்டின மாதிரி லெஃப்ட் ஒன்று கட் ஆகும். கரெக்டாக குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் கார்னரில் அண்ணா சிலை கூட இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரோம்பேட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த லெஃப்ட் உள்ள வந்தீங்கன்னா கரெக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. வர வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-4 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ரெலா ஹாஸ்பிட்டல் இருக்குது, பாலாஜி இருக்குது, பாலாஜி ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் இருக்குது, தாகூர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, இன்னும் கூட நிறையா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அதில் ரெலா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இப்போ ட்ரோன் ஷாட்டில் பார்க்க முடியும். நீங்கள் மெப்ஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் பசங்க யாராவது ஐடியில் வேலை பார்க்குறாங்க, நம்ம ரேடியல் ரோட் கார்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்குக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு ஈஸியான லொக்கேஷனாக இது இருக்கும். அதே நேரத்தில் இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டு சந்து, அதாவது டெட் எண்டுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியாளுங்க டக்குன்னு உள்ளே வரமாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வண்டி ரொம்ப மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய சத்தம் அந்த மாதிரிலாம் இருக்காது. உங்கள் குழந்தைங்களை கூட நீங்கள் ஈவினிங்காக ஃப்ரீ டைமில் விளையாட விட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அப்போ வரும்பொழுது உங்களுக்கு இந்த ரோடு நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் ட்ரைனேஜ் ஒர்க் இங்கே நடந்துகிட்ருக்கு. அதாவது இந்த மழை பெஞ்சால் தண்ணி ஓடுறதுக்குள்ள அமைப்பு, சீவேஜ் அப்படின்னா பாதாள சாக்கடை திட்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பெண்டிங் இருக்குது. அதை இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் வரும்பொழுது அதை நீங்கள் பெரிய ஒரியாக எடுத்துக்க தேவையில்லைன்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. ட்ரைனேஜ் வர்றது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ லேஅவுட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அதிலே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ட்ரைனேஜ் போட்டு தான் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுவேன். எதனாலனா நம்ம இப்போ வாங்குகிறோம் பிளாட்டு, வாங்கும்பொழுதே ஒரு செலவாக நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு ட்ரைனேஜ் போட்டு லேஅவுட்டில் இருக்கிற மாதிரி ஒரு லேஅவுட்டில் தான் பிளாட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். அப்படியே பண்ணிடலாமே, மக்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க கூட ரெடியாக இருக்காங்க, ஆனால் ட்ரைனேஜ் போட்டு விற்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு குறையாக நான் அதை பார்ப்பேன். நான் ஒரு சில லேஅவுட்ஸில் ட்ரைனேஜ் போட்டும் கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம ட்ரைனேஜ் போட்டு விற்கக்கூடிய லேஅவுட்டுக்கும் அதில் இருக்கக்கூடிய ரேட்டுக்கும் ட்ரைனேஜ் இல்லாமல் இருக்கக்கூடிய லேஅவுட்டுக்கும் ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு ட்ரைனேஜ் இல்லாத இருக்கக்கூடிய பிளாட்டில் நம்ம வாங்குவோம். இதோட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ட்ரைனேஜ் இருக்கக்கூடிய லேஅவுட்டுக்கும் ட்ரைனேஜ் இல்லாத லேஅவுட்டுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது ட்ரைனேஜ் இருக்குது அந்த டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய லேஅவுட்ஸில் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 200-300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ரேட் கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுக்காக இதை வாங்குவோம். ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்த் இருக்கும். அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா SPR பில்டர்ஸினுடைய அண்ணாமலை ஃப்ளாட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸாக கட்டியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 3 2 BHKன்ற விதமாக இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 3 BHK வித் ப்ரைவேட் ஹவுஸோடு இருக்குது. மொத்தம் 8 யூனிட்டுங்க. இப்போ அவைலபிள் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 2 2 BHK ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போகலாம். அதுலேயும் ஒரே ஒரு
ஈஸ்ட் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன். உங்களுக்கு அந்த காரிடார் ஸ்பேஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் கேட் கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய எம்எஸ் கேட் ரேட்டுக்கும் எஸ்எஸ் ரேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த விதத்தில் இவங்க செலவு பார்க்காமல் எஸ்எஸ் போட்டதை நான் ஒரு தனித்துவமாக தான் பார்க்குறேன். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லித்தான் ஆகணும். தனியாக வந்து கார் பார்க்கிங்க்கு எஸ்எஸ் கேட் இருக்குது, விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. கார் பார்க்கிங் மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டுங்க, ஒரு சின்ன ரேம்ப் இருக்குது. சில்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டில் அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு நான் அதையும் காமிச்சிட்டு எப்படி வாங்க. இவி சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ்க்கு 2 போர் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, சம்ப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, 3 ஃபேஸ் இபிலைன் ஒரு வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. அந்த செட் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காமன் டாய்லெட்டும் இருக்குது. சில்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அவைலபிள் இருக்கிற 2 யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் தாங்க. 2த்தையும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார் கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வந்து டைல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கட் எஸ்எஸில் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு லிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்மளாம் 2-3 படியாக தாவி ஜம்ப் பண்ணி போயிடுவேன். லிஃப்ட்லேருந்து வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு போர்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு போர்ஷன் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, F3. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காரிடாருங்க. இந்த காரிடாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போர்ஷன் இருக்குது. சென்டரில் இருக்குது இல்லையா, இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவில் லாஸ்ட்டில் காட்டுறேன். அப்படியே கண்டினியூ ஆனோம். நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பின்னாடி போங்க. இங்கே கிரில் கேட் இருக்குது அப்படின்றதுனால இந்த காரிடார் ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெல் கொடுத்துருக்குறாங்க, பெல் பட்டன், பெல் சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கேயும் 2 சாக்கெட் இருக்குது, 20 ஆம்ஸும் இருக்குது. சுவிட்சஸ் எல்லாமே நார்மல் பிராண்டில் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 986 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39%. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் நீங்கள் பார்க்க முடியும், ஒன் சைட் உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த டோர் மெயின் டோர் ஃப்ரேமோடு இருக்கக்கூடிய உட்டன் விண்டோ காரிடாரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. சாக்கெட்ஸ்க்கு பஞ்சமே இல்லை, நிறையா சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே 1, இங்கே 2, இது இங்கே 2, இங்கே 3, இது வந்து டிவிக்கு இங்கே 1, நிறையா சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சில பெரிய பிராண்ட்லாம் போகும்பொழுது நீங்கள் சாக்கெட்ஸ்க்காகவே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமைசேஷனில் பண்ணாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நிறையா வாங்குவாங்க. லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு கார்னர் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்தோம் இல்லையா, இந்த ஆஃப் செட் ஸ்பேஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டோரேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். பேரியர் பிராண்ட் டேப் இருக்குது, சிங்க் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேஸிங் பால்கனி. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் கட் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனில் உட்டன் விண்டோங்க, 3 உட்டன் விண்டோ கிரில்ஸோடு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்குன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நைட் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத், பேரியர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டை கொடுத்துருக்குறாங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஆர் பில்டர்ஸ்ட்டை நான் இதுக்கு முன்னாடியும் பார்த்த விஷயம் தான். கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட் ஓவரிங் நல்லா இருந்தது, இதுக்கு முன்னாடியும் பார்த்துருந்தா நல்லா இருக்குது. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டுங்க. அதுக்கு சரிங்களா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் வெளியில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில். 2 கார்னர் சோப் ஸ்டாண்ட் இருக்குது.
நாங்கள் வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தண்ணி தான் உள்ளே இருக்குது, அதனால தான் நான் உள்ளே போகல. அப்புறம் நீங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கும்போது அங்கங்கே இந்த கிருஷ்ணர் கால் மாதிரி என்னோட கால் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் உள்ளே போகல. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூமும் கூட. இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. பார்த்தீங்கன்னா இங்கே கூட சாக்கெட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஒன்று இருக்குது, அது ஏசி. இதை பாருங்கள், இங்கே 2. நான் ஒன்று சொன்னேன்னா சும்மா சொல்லணும்னா அங்கே பாருங்கள் இருக்கிறத தானே இங்கே சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க வசந்த் என்னென்னமோ சொல்கிறாருன்னு. நம்ம ஒன்றுத்தையும் நான் பார்க்கும்பொழுது அதை நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறதுனால தான் நான் அதெல்லாம் சொல்கிறேன். நம்ம சும்மாலாம் சொல்கிறது கிடையாது. சும்மா கமர்ஷியலாக இதை சொல்லணுமே அப்படின்றதுக்காகலாம் சொல்கிறது கிடையாது. மேடம் இங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க, வந்த வேகத்துலேயும் மெயின் கேட்டில் இடித்து திறக்கிறத வரேன். ஏதோ வீட்டுக்கு போய் ஏதோ கார்ட்டூன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் அப்படி தானே ஸ்கூல் விட டைம்லாம் வீட்டுக்கு போயிட்டு இந்த கார்ட்டூன் போடுவானே, ஐயோ இதை போய் பார்க்கணுமே அப்படின்லாம் அர்ஜென்ட்டாக ஓடுற தருணங்கள்லாம் இருக்குது. ஐயோ பவர் ரேஞ்சர்ஸ் ஃபைனல் எபிசோட் போடுறான் பவர் ரேஞ்சர்ஸில் அப்படின்லாம் ஓடுவோம். அந்த மாதிரி வந்து தருணம் மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஒரு பாப்பா ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க போல். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, அது மூலமா நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி ஆன்டிலேசஸில் கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த யூனிட் பார்த்தாச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்த்துட்டு ரேட்டை சொல்லலாமா? இல்லை நான் இப்போ ரேட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 986 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுக்கு பில்லரோட ஆஸ்கிங் ரேட், அதாவது SPR பில்லர்ஸினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,900 rupees. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. எந்த டவுட்ஸாக நம்ம ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க சைட் விசிட் வந்து பாருங்கள். வீடியோ இன்னும் முடியல, பக்கத்தில் இருக்கிற போர்ஷனையும் பார்த்துடலாம். இந்த கார்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷனுங்க இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி. ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டினுடைய ஃப்ளோர் பிளான் படி லிவிங் செப்பரேட், டைனிங் செப்பரேட். நான் உங்களுக்கு டைனிங்கும் காமிக்கிறேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 954 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39%ங்க. இது ஒரு நல்ல யூடிஎஸ் வேல்யூ. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட பார்த்துட்ருக்கீங்கன்னா, பேசிக் கம்யூனிட்டிஸோட பார்த்துட்ருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் ஃப்ரேமோட வரக்கூடிய உட்டன் விண்டோ. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் இருக்குங்க. பக்கத்து நம்ம ஃப்ளோர் பிளான் பார்த்தோன்னே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நீங்கள் பூஜா கபோர்ட் பண்ணுறதுக்கு, இன்டீரியர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பேஸில் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நைட் கிளாம்ப் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு லைட்டு, நாங்கள் பூஜா ஸ்பேஸில் மட்டும் லைட் எரியணும்னு ஆசைப்படுவீங்களா, அந்த டைமில் நீங்கள் சேர்த்து அப்படியே இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த பூஜா ஸ்பேஸ்க்கு ஏதாவது லைன் இழுக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இங்கே 1, இங்கே 2, இங்கே 2. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா, ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ். இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க, 2 செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ் இருக்குது. இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் காய வைக்கிறது, புளி காய வைக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பூஜா ஸ்பேஸ் இன்டீரியர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை இதுலேயே கூட நீங்கள் பூஜா ஸ்பேஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பேசேஜுக்கு மேலே. இந்த டைனிங் ஸ்பேஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், பேரி வெப்பன்லாம் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு சைட் பால்கனி, சர்வீஸ் கம் பால்கனியாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் இருக்குது. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரீமியமாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. டைல்ஸ் டிசைன் மட்டும் தான் வேறு, மற்றபடி UPVC வென்டிலேட்டர் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், பேரி வெப்பன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் பாத் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான், நைட் லேம்பும் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7,900 rupees ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எஸ்பிஆர் பில்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட். உங்களோட சிபில் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போட்டிருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுடைய கன்சல்டேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுறதன் மூலயமா நம்ம சேனலில் எந்தெந்த லொக்கேஷனில் எந்தெந்த ப்ராஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத நான் அது மூலிமா தெரிஞ்சுக்குவேன். இதனாலனா இப்போ நீங்கள் வந்து வசந்த் நான் இந்த லொக்கேஷனில் பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால தான் நான் கன்சல்டேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஃபில் பண்ணிக்கலாம். நானே கூட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்கு ஃப்ரீ டைமில் கால் பண்ணுறேன். ஏதாவது என்கிட்ட ரீசேல் ப்ராப்பர்ட்டி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களோடதே வந்துச்சுன்னா. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய்.